Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. இறைந்து கிடந்த கிரவுண்டில் ஆடி கிடக்கிற நம்ம இறைவன் ஒருத்தர் இருக்கிறாள் தெரியாத விளையாடுற நம்ம இது எல்லாம் விளையாடட்டும் நம்மளை விளையாட விட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்து தக்க தருணம் பார்த்து மழை வருவதை நாம் அறியல, தெரியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. அது மாயை. அலைச்சல் படும்போது நமக்கு எதுவுமே புரியாது, டென்ஷன் வருது, ஒரு மன இறுக்கம். அந்த மன இறுக்கம் வரும்போது என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம்னு நமக்கு தூக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தன்னுடைய மனசுக்குள்ள அவங்க எண்ணியதனால் அவங்களுடைய மனத்திரையில முருகன் தெரியும். திருவாசகத்தை அவன் கைப்படையான் எழுதிக்கிட்டான், திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்து சாப்பிட்ட பிறகு சில பேர் நன்றி மறந்துடுறான்ல, அவனையும் சேர்த்து தான். அங்கேயும் ஒரு சிம் கார்டு இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குதுமா. கொடுக்குறவங்க மனிதன் தானே. நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னால் போச்சு. அதனால அரசியல்வாதியெல்லாம் நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கொடுக்க முடியாது. தேர்தலுக்காக ஏதோ கொடுப்பாரு, சாப்பாடு போட்டு கொடுப்பாரு, துணி பணங்கன்னு எல்லாம் கொடுப்பாரு. அது கூட ஜெயிக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தில் இது தர்மம் ஆகாது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நேரத்து வணக்கங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது மூலன் மந்திரத்தினுடைய 3வது மந்திரத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த பாடல் என்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்ல போகுது பார்க்கலாங்க. வேறொரு இடத்துல இந்த தலைப்பையே பாடலாக்கி வச்சிருந்தார். ஆனால் அதனுடைய ஒரே ஒரு பகுதியை மட்டும் இந்த பாடலில் முதல் வரியாக கொடுக்குது. இந்த 3வது மந்திரத்தில் இதில் 3வது பாடலில் ஒரு தத்துவம் வரப்போகுது. என்னென்னா ஒன்றாய், உடனாய், வேறாய், 3 சொல்லு. ஒன்றாய் சைவ சித்தாந்தம் இல்லாமல் சில விஷயங்களை திருமூலர்கிட்ட, அதில் இது சட்ட நூல், விதி நூல், ஆகம நூல் என்பதனால் கொஞ்சம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ முதல்ல ஒன்றாய், உடனாய், வேறாய் அப்படின்னு ஒன்று, இந்த இலக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தம் ஒன்றாய் என்பது ஒன்றானவன், அவன் தனியாக இருப்பான், பரம்பொருள் அவன், அது ஒன்றாய். உடனாய் அப்படின்னு சொன்னால் சக்தியோடு கூட சேர்ந்து இருக்கிறான், 2ஆக இருக்கிறான். வேறாய் அப்படின்னா இது 2 தானே அந்த உலகத்தில், 3வது எதுவுமே இல்லையானா நாமளாம் இருக்கிறோம்ல, நாமளாம் வேற ஆள் தானே, அதில் நம்ம சேர முடியாத ஆள் தானே. சக்திக்கு சமமாக நம்ம இருக்க முடியுமா? இல்லை சிவத்துக்கு சமமாக தான் நம்ம இருக்க முடியுமா? அப்போ நம்ம வேறாய், நம்மளாம் வேறு எத்தனை இருக்கோம்? 1 2 எண்ணிட்டு சொல்லிடலாம். சிவசக்தி அர்த்தநாரீஸ்வரரை 2ஆக சொல்லிட்டோம். ஒக்க நின்றானை உழப்பு இழி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை. அங்கே நல்ல மாதுக்கு நாதனைன்னு சொன்னார் போன பாட்டில். இப்போ எப்படி சொல்கிறார்? நக்கன் என்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேனே. புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேனே. இது பாட்டு. இப்போ இதுக்கு விளக்கம் போகலாம். ஏப்பா என்ன தனித்தனியாக இருக்கிறீங்க, எல்லாம் ஒன்றா வந்து சேருங்க. ஆசிரியர் மாணவனிடத்தில் பிரிஞ்சிருக்கிற மாணவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக வகுப்பு எல்லாம் விளையாட்டு கிரவுண்டு எல்லாம் ஒன்றா வந்து சேருங்க. ஒக்க நின்றுதல், ஒக்கு தட்டுதல், நான் எல்லாரையும் ஒரே இடத்துல குழுமி இருக்க செய்தல். எவ்வளவுதான் பிரிஞ்சு இருந்தாலும் இவனுடைய திருவருளால் ஒரு காலத்தில் தன்னுடைய திருவடிக்கு எல்லா உயிர்களையும் கொண்டு வந்துட போகிறான். அது ஒக்க நின்றானே என்பது அவன் தான் கொண்டோம். இறைந்து கிடந்த கிரவுண்டில் ஆடி கிடக்கிற நம்ம இறைவன் ஒருத்தர் இருக்கிறாள் தெரியாத விளையாடுற நம்ம இது எல்லாம் விளையாடட்டும் நம்மளை விளையாட விட்டு அவன் வேடிக்கை பார்த்துன்னு இருந்து தக்க தருணம் பார்த்து அவன் தன்னுடைய திருவடிகளை சேர்த்துக்கும். அது வரையில் இந்த உலக உயிர்களை விளையாட சொல்லுவோம். இது இடையில எத்தனை சட்டை மாத்திரம் தெரியுமாம்மா? சட்டை என்பது உடம்பு. இப்போ புரியுதா? சட்டை என்பது உடம்பு. அப்போ உயிர் தான் இறைவன் இடத்துல போய் சேரப்போகுது, உடம்பு சேராது. அப்போ உயிர் எது? உள்ள பொருள், நித்திய பொருள், சத்திய பொருள். இறைவனும் சத்திய பொருள், இதுவும் சத்திய பொருள். இங்கே ஒக்க நின்றான் என்பது ஒன்று சேர்த்தல்னு அர்த்தம். அப்போ உயிர்களுடன் உடனாக உள்ளான், ஒன்றி இருத்தல். அப்போ உயிர்களிடத்தில் உள்ளே இருக்கிறான், ஆனால் தெரியுதா? அவன் நம்ம உடம்புக்குள்ளே போயிருக்கிறான். நம்ம எப்பாவது ஒரு நாளாவது உணர்ந்தமா உள்ளே இருக்கிறான்னு. அப்போ உள்ளே இருக்கிறான்னு நான் இப்போ சொல்கிறேன், உள்ளே தான் இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணலை? வெளிப்படலை. அவன் இருக்கிறான்னு நமக்கு தெரியவே இல்லை, ஆனால் நம்ம தெரியாமல் தான் இருக்கிறோம். ஆனால் அவன் உள்ளே தான் இருக்கிறான். தண்டிக்கிறானா இல்லையான்னு அடுத்த கேள்வி போன தடவை கேட்டிங்க இல்லையா முருகனுடைய ஒரு கேள்வியில். அப்போ அப்படி கேட்குற போது உள்ளே தான் இருக்கிறான். முருகன் சிவன் எல்லாம் ஒன்று தான், உள்ளே தான் இருக்குது. ஆனால் தண்டிக்கலை. ஏன் தண்டிக்கலை? அந்த கிரவுண்டில் இருக்கிறவன விளையாட விடுற பார்த்துக்கிறான். டேய் நம்ம பசங்க விளையாட்டு
அது என்னென்ன பண்ணுதோ பண்ணட்டும், அது ஆனால் கவனிச்சிங்கிறான். நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான், நமக்கு தெரியல, நம்ம எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்ப இதுதான் மாயை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், மாயை தான். எது ஒன்று உயிர்கள் தனக்கு விளங்காமலேயே வாழ்கின்றதோ, ஆனால் அதனுடைய விஷயம் தெரியாது, தெரிஞ்சால் அது தயார்படுத்திக்கும். நாளைக்கு மழை வரப்போகுதுன்னு உறுதியாக சொல்லிட்டா நீங்கள் இன்றைக்கே முன்னேற்பாடு பண்ணிட்டீங்கல்ல. ஆனால் அவன் திடீர்னு தானே மழை வருது, நம்ம எந்த அப்போ அந்த நேரத்துக்கு தானே அவசரத்துக்கு ஏதோ செய்கிறோம். அப்போ மழை வருவதை நாம் அறியல, தெரியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. அது மாயை. நமக்கு மயக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். மயக்கம்னா மாயை தான். மாயைக்கு தான் மறுபெயர் மயக்கம்னு சொல்லணும். மாயை என்பது நமக்கு அறிய முடியாத, முன்கூட்டியே அறிய முடியாத, அனுமானிக்க முடியாத, அனுமானம் கூட செய்ய முடியாத அந்த மாயையில் நம்ம, அதுதான் மாயைன்னு பேர். அந்த மாயை உயிர்களுக்கு உண்டு, இறைவனுக்கு இல்லை. ஏன்னா அது அறிபொருள், அறிபொருள் மெய்ப்பொருள். அதனால் அதுக்கு தெரியும். நம்ம பொருள் என்பது உண்மை, உயிர் என்பது உண்மை. ஆனால் உயிருக்கு என்ன தன்மை இருக்குது? மறைபொருளாக இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியாத அறிவு நமக்கு. அதனால் நம்ம சிற்றறிவு, அது பேரறிவு. பேரறிவு அனைத்தையும் அறியும், சிற்றறிவு அறியாது. சிற்றறிவு அறியாததுக்கு காரணம் என்னன்னா மாயை. இந்த மாயையால் நம்மால் அறிந்துக்க முடியல. மாயை என்பது மயக்கத்தில் இருக்கிறோம். அடுத்தது வருமுன் அறிதல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் சித்தர்கள்லாம் அதை தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு மாயை நீக்கம் பெற்றவர்கள். நாமளும் மாயை நீக்கம் பெறுவதற்காக தான் இந்த திருமூலர் திருமந்திரத்தை தொடரும், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண பிறகு இந்த மாயை நம்ம விட்டு நீங்கி இறைவனை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அதை சொல்கிற நூல் தான் திருமந்திரம். அதனால் மாயை தான் அது. இப்போ பாருமா, ஒக்க நின்றானை இந்த உயிர்களோடு கூட உடனாக இருக்கிறான். ஆனால் உயிர்கள் அறியல, உள்ள இறைவன் இருக்கிறான்னு அதுக்கு தெரியாதவே எல்லா வேலையும் செஞ்சுக்குது. அவன் இறைவன் பார்க்கலன்னு சொல்லிட்டு இது பாட்டில் எல்லா வேலையும் செஞ்சுக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் இந்த கேமராவில் நம்மளை படம் பிடிக்கிற மாதிரி நல்லா பிடிச்சிங்கிறான் இறைவன். ஆனால் அவன் இதை விட பக்கா கறி அங்கேயே சிம் கார்டை வச்சு எந்த அலைவரிச்சும் வராதவே அங்கேயே அதை பார்த்துக்கிறான் நேரடி பார்வையில். அதனால் இறைவன் இந்த விஞ்ஞான அறிவை விட மெய்ஞானம்னு சொல்லணும். அது மெய்ஞானம் உடைய இறைவன் ஒன்றி நம்ம உள்ளே இருந்துக்கினே எல்லா வேடியும் பார்ப்போம். அடுத்த வார்த்தை சொல்கிறார் உழப்புன்னா மலைப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அலைச்சல் பட்டுட்டு அதுக்கு அலைச்சல் படும்போது நமக்கு எதுவுமே புரியாது. என்ன செய்யலாம், ஒரு டென்ஷன் வருது. டென்ஷன்னா ஒரு மன இறுக்கம். அந்த மன இறுக்கம் வரும்போது என்ன செய்யலாம் ஏன் செய்யலான்னு நமக்கு புரியாது. அப்போ புரியாத போது ஏதோ ஒன்று செய்வோம், ஏதோ நம்ம செயற்கையாக செய்வோம். ஆனால் அந்த செயல் சிறப்பாக இருக்காது, அது அரைகுறையாக இருக்கும், நமக்கே திருப்தி இருக்காது. ஏன்னா நம்ம அந்த நிலையில் இருக்கிறோம். அதனால் அந்த உழப்பு இழி தேவர்கள், இந்த மாதிரியான நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் யாரு கிடையாது? தேவர்களுக்கு கிடையாது. உழப்பிலி அவங்க எந்த நாள்லேயும் மன இறுக்கமெல்லாம் அடைவதற்குரிய வாய்ப்பே தேவர்களுக்கு கிடையாது. அந்த பக்குவ நிலை பெற்றவர்கள், ஏன்னா நம்மளை விட ஒரு படி மேலே உயர்ந்தவர்கள். அதனால் உழப்பு இழி தேவர்கள், மனமயக்கம் மாயை அற்றவர்கள் யார்? தேவர்கள். நக்கன் என்று ஏற்றிடும் நாதனை யார் ஏற்றுறது? தேவர்கள், மயக்கமில்லாத தேவர்கள். அவங்களே மாயையில் உட்படாதவங்களே என்ன பண்ணுறாங்க? இந்த பதவிக்கு இது பிடிக்கிறாத, இப்போ நீ கொடுத்துட்ட முதலமைச்சர் பதவி நாளைக்கு பிடிக்கிறாத, இந்த பதவியிலே நான் நீட்டிச்சு இருக்கணும், நான் நல்லா தான் இருக்கிறேன், அதனால் இந்த பதவி எனக்கு நிரந்தரமாக நான் இதிலே இருந்து நான் எந்த சுகபோகத்திலேருந்து நான் எழுந்துடாமல் இருப்பதற்கு அவங்களே என்ன பண்ணுறாங்க? இறைவனை கும்பிடுகிறார்கள், வணங்குகிறார்கள். அதனால் ஏற்றிடும் என்ன இந்த இடத்துல வணங்குதல்னு அர்த்தம். ஏத்துதல் என்றால் வணங்குதல், துதி செய்தல். நக்கன்னா யாரு? இறைவன் சிவன். ஆனா அவனுக்கு நக்கன் என்று ஒரு பெயர் உண்டு. நக்கன் அப்படிங்கிற பேர் எதனால வந்து? தத்துவங்களை கடந்தவன், தலைவன், தொண்டன். இப்போ உழப்பிலி தேவர்கள், மனமாயே அற்றவர்கள் தேவர்கள், இவங்களாம் தொண்டர்கள். அப்போ அவங்க தொண்டருக்கு தலைவன் யாரு? இறைவன். அவன் பேர் என்ன? நக்கன் இருக்கிற. நக்கன் நாமம் நமசிவாயவே ஒரு பதிகமே வருது. 4 பேர் நமசிவாய பதிகம்னு அதை மாணிக்க வாசகர் தவிர 3 பேரும் நமசிவாய பதிகம் பாடிக்கிறாங்க. நமசிவாய என்ற பயங்குகின்றேன்னு ஒரு 3 பாடல்களை நமசிவாயத்து மேலே மாணிக்க வாசகரும் பாடுறாரு. அதனால இந்த இடத்துல நக்கன் நாமம் நமசிவாயன்னு, நக்கன்னா இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த நக்கனுக்கு என்னன்னா தத்துவங்களை கடந்தவன். இப்போ உழப்பிலி தேவர்களுக்கு தத்துவம் வருது, உழப்பிலி தேவர்களுக்கு தத்துவம் வருது. ஏன் அப்படின்னா அவங்க மாயை அற்றவர்கள். ஆனால் இறைவனுடைய பேராற்றலை அவர்கள் பெறவில்லை. தலைவனாக ஆவதற்கு தகுதி இல்லை, தொண்டராக தான் இருக்கிறாங்க. இவங்க தலைவர் ஆயிட்டாங்கன்னா அப்போ தலைவன் அந்த தகுதி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் நக்கன் என்ற ஒரு சொல்லை
இறைவனுக்கு உயர்படுத்தி சொல்லுவது. தலைவன் அப்படின்னு சொல்கிற தத்துவங்களை கடந்தவன். இவங்களுக்கு இருக்கிற மலம் அவனுக்கு இல்லை, இறைவனுக்கு இல்லை. மாசு இல்லாதவன், தக்க தருணத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்பவன். தெரியாது, எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் காட்சி கொடுத்தார். இப்போ முருகனுடைய அடியாரெலாம் நிறைய பேசுகிற போது பார்க்குறோம், எனக்கு முருகன் வந்து அருள் செஞ்சான், நான் முருகனை பார்த்தேன். சூக்குமத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தன்னுடைய மனசுக்குள்ளே அவங்க எண்ணியதனால் அந்த பிம்பத்தை அவங்க உள்ளுக்குள்ளே தொடர்ந்து எண்ணி அந்த மனமே ஒரு திரையாக தெரியும். அவங்களுடைய மனத்திரையில் முருகன் தெரியும். ஏன் அந்த முருகன் தெரியும் தெரியுங்களா? இப்போ வரைஞ்சிருக்கிற உருவங்கள் தான் தெரியும். அதில் அவங்களுக்கு ஆறுமுகமும் தெரியும். நான் ஆறுமுகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க முருகனுடைய உண்மையான உருவம் அப்படிங்கிறது என்ன? உருவமே கிடையாதுமா, இறைவனுக்கு உருவமே வைக்கக்கூடாதுமா. அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த திருமூலர் திருமந்திரத்துக்கு நான் உறக்கம் சொல்லும்போது, இந்தாலும் ஏதோ இல்லாதெல்லாம் சொல்கிறேன், நம்ம பார்க்கவே வேணையா, திருமூலர் திருமந்திரம் மூடியா அப்படின்னு வந்துடுவாங்க. சங்கார காலம்னா என்ன? அந்த டைம்ல வந்து உருத்திரனை தவிர யாருமே வந்து விழிப்பு நிலையிலேயே இருக்க மாட்டாங்க, எந்த கடவுளும். இந்த சங்கார காலத்தை பற்றி நான் படித்த குறிப்பு நூல்களில் நான் ஏன்னா சங்கார காலம் அதில் படித்த குறிப்பு படி நம்ம அந்த உலகத்தை பார்த்தோமா? அது நம்ம நேரடியாக பார்த்தது இல்லை, பார்க்காத ஒரு செய்தி அது. அப்போ வந்து இறைவனை தவிர சக்தியே இயங்கலை. ஏன்னா சிவமேன்னு இருக்கிறாரு. ஒரு ஜடப்பொருள் அசங்காமல் ஆடாமல் இருக்கிற அது அசைவற்ற நிலையில் அந்த உலகம் இருக்குது. அப்படின்னா வாயு இல்லை, நீர் அலை இல்லை, காற்று வேவ்ஸ் எதுவுமே கிடையாது, எந்த அலைக்கற்றையும் செயல்படாது. அப்போ அமைதியாக இருக்கிற காலம்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அவன் மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அவன் தவத்தில் இருப்பதா சொல்கிறாங்க. அவனே சங்கார காலத்தில் அவனே தவத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. திருவாசகத்தை அவன் கைப்படை ஏன் எழுதிக்கிட்டான், திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்து சிதம்பரத்தில் வச்சதா சொல்கிறாங்க. அந்த திருவடியில் அந்த கோயிலில் அது என்ன, அதுக்கு ஒரு என்ன கருத்து சொல்கிற வழக்கத்தில் இருக்குதுன்னா, அவன் தனிமையாக இருக்கிற காலத்தில் இந்த திருவாசகத்தை அவன் படிப்பான். இந்த கருத்துக்களை எல்லாம் அவன் படித்து மகிழ்வான். தனியாக இருக்கிற போது அவன் தனியாக இருக்கிற போது கேட்டு மகிழ்வான்றதுக்காக தான் அவன் கைப்பட எழுதி கொண்டான் என்று இந்த திருவாசகத்துக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிறாங்க. அது தனியாக இருந்து படிக்கிறாரா, தனியாக இருந்து தவம் செய்கிறாரா என்பதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது. அதாவது ஞானிகளே அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஞானிகளுக்கே அதுக்கு உரிமை கிடையாது. அவரே அது மாதிரி இருக்கும்போது ஞானி என்ன பண்ணுவார்? ஞானி எங்கே இருப்பார்? தேவர்கள்லாம் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே இல்லை, நிசப்தம். அப்படி ஒரு உலகத்தை இருப்பதாக சொல்கிறாங்க. அது ஆனால் இருந்ததாகவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்த காட்சியை தான் அவங்க இப்போ குறிப்பில் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் சங்கார உலகம். இதையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன இந்த உலகத்தில் இப்போ எல்லாம் அழிஞ்சு போகும்பா, எதுவும் நிலை கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை பழமொழி சொல்கிறோம் இல்லையா? அது அப்படி சொல்லும்போது இந்த சங்கார காலத்தை நம்ம நினைவு கூட்டி கொள்ளலாம். எல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாத போடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாத போல சங்கார காலம். இப்படி நம்ம அதை உருவகப்படுத்தி கொள்ளலாம் என்பது மட்டும்தானே தவிர அந்த உலகத்தில் நம்ம இருந்தோமா, இருப்போமா, இருக்க போகிறோமா, அறம் செய்ய விரும்பு. அப்போ அறம் என்பது இறைவனை சேர்வதற்குரிய ஒரு வழி, அறவழி. அறச்சாலை நிறுவி தர்மம் செய், அறச்சாலை நிறுவி மக்களுக்கு உதவி செய், அறவழியில் செய் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் அவனை அடைவதற்குரிய, அவனை சேர்வதற்குரிய வழிமுறைகள் தான். ஒரு இலவச மருத்துவமனை, இலவச அன்னதான கூடம், இலவச ஆடை தானம், இதெல்லாம் இயலாதவர்களுக்கு தருவதே இறைவனை சென்றடைகின்ற வழி. இந்த நெறிமுறைகளை எல்லாம் நம்ம ஏன் செய்யணும், தான தர்மம்லாம் ஏன் செய்யணும்னா இறைவனை அடைவதற்கு தான். இதை ஏன் நம்ம கருதணும் அப்படின்னு சொன்னால், உயிர்களுக்கு ஒரு உதவி செய்வதே பரமனுக்கு செய்வதாக அர்த்தம். பரமன் எங்கே இருக்கிறான்? உயிர்களுக்குள்ள இருக்கான். அப்போ உயிர்கள் பசியோடு இருக்கும்போது கொடுத்தா, எப்பா புண்ணியவான் நல்லா இருக்கணும் நீ அப்படின்னா, இப்போ புண்ணியவான் அந்த அம்மா பாராட்டுறாங்க. ஒரு யாரோ ஒருத்தர் வாங்கி உணவு சாப்பிட்டவர் பகவான் மாதிரி வந்து காப்பாற்றினப்பா, என்ன நீ ஒரு புண்ணியவன்பா, வந்தப்பா கடவுளே ஒன்று அனுப்பிச்சி வச்சான்பா அப்படின்னு ஒருத்தர் பாராட்டுறாங்க இல்லையா? பசி ஆடுறவங்க, அந்த பெரும் பசியில் இருந்தவங்க. அப்போ உயிர்கள் உள்ள இறைவன் அந்த வார்த்தையை அவன் சொல்லும்போது அங்கே இருந்து அவன் பதிவு பண்ணுறான். அந்த சிம் கார்டில் வருது, அவன் கொடுத்தான், நீயும் பாராட்டிட்ட, நன்றி பாராட்டுற, வாழ்க வளமுடன். யாரை சாப்பிட்ட பிறகு சில பேர் நன்றி மறந்துடுறான்ல, அவனையும் சேர்த்து தான். அங்கேயும் ஒரு சிம் கார்டு இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குதுமா. கொடுக்குறவங்க மனிதன் தானே, வாங்கி பெற்று இப்போ பயன்படுத்துகிறவங்க மனிதன் தானே. அப்போ அங்கேயும் அவங்க தலையிலையும் சிம் கார்டு இருக்குதா, இவன் தலையிலையும் சிம் கார்டு இருக்கா?
அப்போ அவன் கொடுக்குற போது அவன் ஒரு மன மகிழ்ச்சியோடு கொடுக்குறான். உள்நோக்கத்தில் இறைவனை நினச்சி, இறைவா நீ எனக்கு கொடுத்த நான் கொடுக்குறேன், நீ கொடுத்த நான் கொடுக்குறேன், எனக்கு அதான் வேலை, எனக்கு இந்த வாய்ப்பை கொடு. அவங்க கேட்கணும், இந்த பணியை நான் தொடர்ந்து செய்வதற்கு உன்னுடைய திருவருள் எனக்கு வேணும், நான் கொடுக்குறேன்னு நினச்சா போச்சு. நான் என்ற வார்த்தை நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னால் போச்சு. அதனால் அரசியல்வாதியில் நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த தேர்தலுக்காக ஏதோ கொடுப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு, துணிகினி பணங்கன்னு எல்லாம் கொடுப்பாரு. தேர்தல் அது கூட ஜெயிக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தில் இது தர்மம் ஆகாது. உள்ளத்தில் அப்பழுக்கு இல்லாமல் இறைவனை மட்டுமே எண்ணி, இறைவா இந்த உலகத்தில் என்னை படைச்ச, எனக்கு உடல் நலத்தை கொடுத்த, எல்லா சௌகரியங்களும் கொடுத்துருக்குற, நான் இந்த சௌகரியமாக வாழ்வதற்கு நீ தான் காரணம், இப்படி எல்லாரும் வாழணும்னு என்னுடைய யாராவது அது மாதிரி இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவங்களும் உன்னுடைய நீ தான் அங்கேயும் இருக்கிற, நீ என்ன மாதிரி அங்கே நீ அந்த உடலில் நீ தான் இருக்கிற அப்படின்னு உணர்ந்து இவங்க அந்த புண்ணிய காரியங்களை செய்தால், தர்ம காரியங்களை செய்தால் அது இறைவனை அடைவதற்குரிய வழி. அறம் செய்ய விரும்பு, அதான் அந்த அம்மா, அந்த அம்மா பாருங்க, செய்யின்னு கட்டளையா திருமூலர் மாதிரி கூட சட்டமாக சொல்லலை அந்த அம்மா ஔவையார். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்யின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்கல்ல. அறம் செய்யன்றத அறம் செய் அப்படின்னு நிறுத்திட்டு இருக்கலாம்ல, ஒரு மெய் ஒற்று போட்டு செய்ய விரும்பு. அப்பன்னு அர்த்தம், அந்த எண்ணம் இருந்தால் போதுன்றாங்க முதல்ல அந்த அம்மா. முதல்ல அந்த எண்ணம் வர்றதுக்காக தான் அந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க. இந்த மக்களிடத்தில் அறம் இந்த நாட்டில் நிலைக்கணும், அறம் என்ற எண்ணம் வரணும், இது எல்லார் மனசுலையும் இருக்கணும். அப்போ இருக்கிறவன் இல்லாதவன் எல்லார்கிட்டையும் இருந்தால் அந்த உலகம் நல்லாயிருக்கும், அற உலகம் அறவாழ்வு அப்படின்னு அந்த அம்மா விரும்புன்னு. அது எல்லாருக்கும் பொருந்தும் இல்லை, விரும்புன்ற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ பெரிய பணக்காரன் சின்ன முதலாளிக்கு ஏதோ கொஞ்சம் அவர் கொஞ்சம் உதவி செய்யலாம். அந்த சின்ன முதலாளி அவரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். இப்போ 1000 ரூபா அவன் 100 ரூபா கொடுத்து உதவ முடியும். 100 ரூபா வச்சுக்கிறவன் ஒரு 10 ரூபாய் அவனுக்கு ஒருத்தனுக்கு தேவைப்பட்ட 10 ரூபா கொடுத்து உதவலாம், அந்த 100 ரூபா வச்சுருக்கிறவன். ஆக வித்தியாசம் படிமுறைகள் இருந்தாலும் கூட விரும்புன்ற வார்த்தை 10 ரூபா வச்சுக்கிறவனுக்கும் வரணும், 100 ரூபா வச்சுருக்கணும் வரணும், 1000 ரூபா வச்சுருக்கணும் அந்த மனம் வரணும். இதுதான் ஔவையாருடைய அறம் செய்ய விரும்புன்றதுக்குரிய அர்த்தம், விரும்பு என்ற சொல்லுக்குரிய அழுத்தம். இப்படி பார்க்கணும். தமிழ் இருக்குதே, அப்பா இந்த புண்ணியம் தான் நாம் செஞ்சது. இறைவன் என்னை நன்றாக படைத்தன். எதுக்கு படைச்சாராம் திருமூலரை? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவனை தமிழில் செய்யலான்னு சொன்னாராம். தமிழ் செய்வதற்காக முதலில் தமிழ் ஆகமம் செய்வதற்காக வந்தா என்று நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. இவர் ஒன்று சொல்லுவாங்க, திருக்குறளில் தான் சொல்லுவாங்க, இதில் எல்லா இறுதி இதில் இல்லாத ஒன்றுமே இல்லைன்னுவாங்க திருக்குறளில். ஏன்னா அத்தனை செய்திகளும் திருக்குறளில் உலகத்துக்கே பொதுமறையாக தமிழ் முறையாகவே சொல்லுவாங்க. ஆனால் அந்த தமிழ் முறையை அதை அணி சேர்த்து நான் அடுத்த சட்ட புத்தகம் நான் 2வதாக இருக்கிற உனக்கு துணை சட்டமா அப்படின்னு சொன்னது திருவள்ளுவருக்கு அடுத்து திருமூலரே அதை முன்பதிவு செய்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப வேணும். ஐபிசி பக்தி தொலைக்காட்சியில் இந்த திருமூலர் திருமந்திரத்தை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அந்த நிறுவனத்திற்கும் தமிழ் சமுதாய மக்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays.